ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட எபிசோட் 206 பார்க்க போறோம். எடுத்ததும் ஃபேர்வெல் நேவி ஃபோர்ட்ரஸ் தி லாஸ்ட் பேட்டில் ஃபார் எஸ்கேப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷெஃபர்ட் இல்ல என்னோட சப்ஜுகேஷன் ஸ்குவாடுன்பா. ஜானதன் உங்க ஹூக்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க போலேன்பா. ஷெஃபர்ட் நான் எவ்வளோ ட்ரை பண்ண லக்கியே தப்பிச்சு போயிட்டானுங்க. அதெல்லாம் தாண்டி இது உங்க இடம், நீங்க தான் தப்பிக்க விட்டீங்க. இதோட முழு பொறுப்பு உங்களை தான் சேரும்பா. ஜானதன் என்ன மொத்தமா ஏன் தப்பா? அப்ப சரி, ஹெச்கியூ கிட்ட ஒன்னே மட்டும் சொல்லிருங்க. ஒரு ஸ்பெஷல் பர்சன் என்னோட வேலையில குறுக்கிட்டதான்பா. ஷெஃபர்ட் கடுப்பாவான். ஜானதன் அட்மையர் லக்காயின்னு சொன்னபடிதான் இந்த ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ் இருக்காங்க. இப்ப நான் அடுத்து சொல்ல போறது வினோதமா இருந்தாலும் நான் தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். இப்ப இந்த ஹெச்கியூக்கான ஃபால்ட் ஃபைண்டர்ஸா அவரோட முக்கியத்துவத்தை காட்டியிருக்காங்கல்ல. அவங்க எங்களோட அசைக்க முடியாத கோட்டைக்குள்ள பூந்திருக்காங்க. நிறைய ட்ராப்ல இருந்து தப்பிச்சிருக்காங்க. துரத்தி பிடிக்கலான்னு பார்த்தப்பவும் தப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் தாண்டி இப்ப எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு பெரிய பைரட்ஸா இருந்தாலும் மாட்டிப்பாங்கன்னு. இதுக்கப்புறம் டிரான்ஸ்பாண்டர் ஸ்டைல கூப்பிடுவாரு சர்ஜென்ட். ஜானதன் எல்லாமே ரெடி, அங்கவும் ரெடின்னு. ஜானதன் உத்தரவு வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவான். சர்ஜென்ட் மத்தவங்க கிட்ட சொல்லுவான், ஷெஃபர்ட் நீங்க பாட்டுக்கு உட்காந்துட்டு அந்த பைரட்ஸ் தப்பிச்சு போறத பாக்க போறீங்களான்பா. ஜானதன் ஆட்டமே முடிய போது, செக்மெண்ட் வைக்க போறான்பா. ஷெஃபர்ட்க்கு புரியாது. ஜானதன் அந்த பைரட்ஸ் அசால்ட்டா புடிச்சிடலாம். அதெல்லாம் தாண்டி 9 மணி வலை இருக்குல்ல, அதை அவங்கள பாத்துக்கணும்பா. ஷெஃபர்ட் என்னங்க வலை அது இதுன்னு புரியாமே பேசுறீங்கன்பா. ஜானதன் வெயிட் பண்ணி பாருங்க சர்ப்ரைஸ்ன்பா. ஷெஃபர்ட் கடுப்பாவான். லோஃபி நம்ம வேகமா முன்னால போகணும்பா. ஜோரோ பார்க்க போனா நேவிகேட்டருக்கு அதுல விருப்பம் இல்ல போலேன்பா. சாஞ்சி என்னாச்சு நாமின்னு கேட்பான். சாப்பர் இந்த பக்கம் 3 வார்ஷிப் வருதுன்பா. திடீர்னு பார்த்தா ஷிப்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகி ஏங்கரை போட்டிருப்பானுங்க. நாமி என்னடா பண்றானுங்கன்பா. ஜோரோ கிவ் அப் பண்ணிட்டாங்க போலன்பா. ராபினா அப்படிதான் தெரியுதுன்பா. ஓசாப் நம்மள பிடிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்கில்ல பார்த்து பயந்துட்டானுங்கன்ட்டு சரிப்பான். ராபினான ஃபயர் கூட பண்ணாம இருக்காங்களேன்பா. ஓசாப் ஒரு வேலை இன்னொரு ட்ராப்பா இருக்குமோன்பா. நாமி அதை நினைச்சுதான் நானும் கவலைப்படுறான்பா. சாஞ்சி இதுக்கும் சிம் பண்ணுவான். ட்ரேக்கோட ஷிப்ல இருந்து தனிக்குள்ள எதையோ கொண்டு போவாங்க. சார் இது இறுதியா முடிய போதுன்னு ஜானதனுக்கு ரிப்போர்ட் பண்ணுவான். ஜானதன் சூப்பர், சொன்னதை செஞ்சிருங்கன்பா. ஷெஃபர்ட் அது ட்ரேக் தானே, துரத்தி பிடிக்க சொல்லுங்க அந்த பைரட்ஸை. ஆங்கரை போட்டுட்டு அங்க என்ன பண்றாங்கன்னு கேட்பான். ஜானதன் அவங்க ஆங்கர் போட்டதுக்கு ரீசன் இருக்கு. அப்புறம் இப்ப மணி 9 ஆச்சுலன்பா. ஷெஃபர்ட் திரும்பவுமான்பா. ஜானதன் ஆங்கர் மட்டும் போடலினா நேவரனோட நகங்கள் கிட்ட அவங்க மாட்டிப்பாங்கன்பா. ஷெஃபர்ட் நேவரனோட தண்ணியில இருக்க கூர்மையான நகங்களான்பா. இதுக்கப்புறம் நாமையை காட்டுவாங்க. இந்த சவுண்ட் என்ன வித்தியாசமா இருக்குன்பா. சாப்பர் ரிவர்ஸ் சவுண்ட் மாதிரி இருக்குன்பா. லோஃபி ஆரா இங்கே அன்பா. ராபின் இப்பதான் கைகளை யூஸ் பண்ணி லேம்ப் மூலமா காட்டுவா, இது மூலமா பார்க்க முடியும்னு. நாமின் பார்த்துட்டு பயப்படுவா. சாஞ்சி என்னத்த பாத்தீன்னு கேட்பான். நாமி மனசுக்குள்ள அலைகள்லாம் அவுட்வர்ட்ல போகுது, நம்ம மாட்டோன்பா. ஷெஃபர்ட் என்ன அந்த நேவரனோட வாட்டரோட நகங்களால சாப்பிடப்படுறதான்பா. ஜானதன் அந்த பைரட்ஸ் கிட்ட எவ்வளவு பெரிய நேவிகேட்டர் இருந்தாலும் கண்டிப்பா தப்பிக்க முடியாதுன்பா. ஷிப்ல இருந்தா அவங்க மாட்டினதாங்கும் போது ஷெஃபர்டோட வாயில தூண்டில் மாட்டி இழுக்கப்படுற போல இருக்கும். நாமி மேப்பை பார்த்துட்டு இதானான்பா. உசாப் எதுக்கு பயந்துன்னு கேட்கும் போது சாஞ்சி வாயிலே உதச்சிருப்பான். இவ்வளவு பவளப்பாறை இருக்க ஒரு வளைகுடாவுல அவங்க ஏன் துறைமுகத்தை பயன்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியாமே இருந்துச்சு. ஆனா அதுக்கு இப்ப எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. ஆழமில்லாத பகுதி துறைமுகத்துக்கு செட் ஆகாது. அதனால அவங்க பொதுவா சீகேட்டை பயன்படுத்துறாங்க, வாட்டர் லெவலை ரெகுலேட் பண்ண. அப்புறம் தேவைப்படுறப்ப மிதமான அலையை பயன்படுத்துறாங்க. அது இந்த மிகப்பெரிய கோட்டையில இருந்து இயற்கையாவே தப்பிக்க விடாம பாத்துக்குன்பா. ராபின் இதனாலதான் சர்டன் டைம்ல ஷிப்ஸ் வந்து போறது இல்லையான்னு கேப்பா. சாஞ்சி நீ ஜீனியஸ் நாமின்பா. உசாப் மண்டையிலே கொட்டிருப்பான். ஜோரோ என்ன செய்யன்பா. சாஞ்சி அந்த பக்கம் உசாப் அடிச்சு பறக்க விடுவான். லோஃபி அப்ப முன்னால போலான்பா. அடே அதான்டா முடியாதுங்கிறோன்பாங்க. லோஃபி ஃபுல் ஸ்பீட்ல முன்னால போங்கன்பான். எல்லாரும் டே உனக்கு புரியுதா இல்லையன்பாங்க. திடீர்னு பார்த்தா ஷிப் ரொம்ப ஆட ஆரம்பிச்சிரும். லோ டைட்ல லோஃபில விழுந்திருப்பான். கோயிங் மேரியோட ரியாக்ஷனும் ஃபன்னியா இருக்கும். இதுக்கப்புறம் ஷிப் எல்லாம் உடஞ்சு தண்ணியில உள்ள லீக் ஆகும். உசாப் வந்துட்டு இதை அடைக்காதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, முதுக வச்சு அணக்கட்டுவான். சாப்பர்ல ஏதாவது பிளக் வேணும்பா. இந்த இடத்துக்கு ஜோரோ அண்ட் சாஞ்சியும் வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அப்படியே தண்ணி வரது நின்று இருக்கும். பார்த்தா வாட்டர் லெவல் சுத்தமா இல்லாம போயிடும். லோஃபில ஐயோ நான் மூழ்கிறேன், யாராவது வந்து காப்பாத்துங்களான்ட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருப்பான் வெறும் தரையில. ஜோரோ என்ன அப்படியே விட்டு ஓடி இல்லாமான்பா. உசாப் தண்ணி வந்தா ஷிப்பும் மூழ்கிருமே, தங்கமெல்லாம் போயிரும்பா. எல்லாரும் அடுத்து என்னதான் பண்ணலாம்னு சொல்லும் போது லோஃபி சோறு போடுங்கிற ஐடியா தரன்பா. இந்த பாயிண்ட்ல உசாப் டயல் எடுப்பான். லோஃபி உங்க கேப்டன் மூழ்கிறப்பதான் காப்பாத்தவல்ல, சோறுனாவது போடுங்கடான்பா. 4 பேரும் முறைச்சு பாப்பானுங்க. உசாப் டக்குன்னு இம்பாக்ட் டயல பார்த்துட்டு இது யூஸ் ஆகுமேன்பா. ராபின் அலை இல்லாத வரைக்கும் பிரச்சனை இல்ல, பட் அலை பயங்கர ஜாஸ்தியா வந்தா ஷிப் மூழ்கிருந்தான்பா. நாமே அதுக்குள்ள இந்த விஷயத்துல ஏதாவது பண்ணி ஆகணுங்கும் போது லோஃபி அப்ப வாங்க போய் சாப்பிடலான்பா. நாமி என்னடா இவ்வளவு கேர்ஃப்ரீயா இருக்க, முதல்ல அங்க பாடுறான்பா. பார்த்தா எங்க நேவரனை சேர்ந்த மொத்த பேரும் ஸ்பாட்லைட் அந்த பக்கம் திருப்பிட்டு அவனுக்கு கிட்ட இருக்க மொத்த கேனன்ஸையும் இங்க பாயிண்ட் பண்ணுவானுங்க. இதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ல ஸ்ட்ராஹெட் பைரட்ஸ் இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாதுன்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட செஃப்ஸ் எல்லாம் பயங்கர வேகமா ஓடி வருவாங்க. அவனுக்கு என்னடா 9 PM நெட்ல மாட்டிட்டாங்களா, அவ்வளவுதான் காலி. ஒரு செஃப் அவங்கள பிடிச்ச என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும் போதெல்லாம் கேபிட்டல் பனிஷ்மெண்டான டெத் சென்டென்ஸ் தான்பாங்க. இந்த பக்கம் மெக்காயோ அண்ட் அவரோட பொண்ணெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. மெக்காயோ கிட்ட கோபாட்டோ அப்ப ஆல்ரெடி உங்க ஹெல்த் சரியில்லை, ஏன் இப்படி வரீங்கன்பா. மெக்காயோ எனக்குலாம் ஒரு பிரச்சனை இல்ல, அந்த நீல மூக்க இருக்கான் பாரு, அந்த ஒண்டர்ஃபுல் ஷிப் மட்டும் ஏதாவது பண்ணிட்டான், அவனை நான் எங்க மிதிப்பேன்னு எனக்கே தெரியாதுன்பா. கோபாட்டோ ரைண்டியர்ன்ட்டு வருத்தப்படுவா. செஃப்ஸும் அடுத்து என்ன ஆகுமோ நீங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஜானதன் தான் மெகாபோன்ல பேசுவாரு.
நீங்க இப்ப வரைக்கும் பண்ண விஷயங்கள் எல்லாமே அற்புதம் தான். ஆனா இதுக்கப்புறம் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கான வாய்ப்பே இல்ல. நீங்க சிறப்பா தான் சண்டை போட்டீங்க. அடுத்து நீங்க என்ன யோசிச்சுட்டு வர போறீங்கிறதுல ஆர்வமா தான் இருக்கேன். ஆனா எதுவும் வேலைக்கு ஆகாதுன்பா. லூஃபி அவனோட தொப்பி அப்படி கீழே இருக்குவான். ஜானதன் எல்லாரும் கம்மன் வந்து சரண் அடைஞ்சிட்டா பிரச்சனை இல்ல. ஏன்னா நாங்களே உங்களுக்கான அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட கொடுத்து பார்த்துப்போம். இல்லனா விஷயம் வேற மாதிரி ஆகும்பா. நாம லூஃபிங்க போது லூஃபி சிரிப்பான். ஜானதன் இங்க பாருங்க, ஸ்ட்ராஹட் லூஃபி அண்ட் ரொலோனோவோ அவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் வாண்டட் போஸ்டர் இருக்கு. அதனால உங்க தலைகளை மட்டும் தான் கொண்டு போய் நான் நேவிக்கு கொடுப்பேன். மிச்ச க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் நான் போக விட்டுறேன். ஆனா அதெல்லாம் தாண்டி தப்பிச்சு போகணும்னு நினைச்சா அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன்பா. ஷெஃபர்ட் ரொம்ப மேன்மதான்பா. ஜானதன் இங்க கமாண்டர் நான் தான். நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தீங்கன்னா அந்த வேலையை மட்டும் பாருங்கன்றுவான். ஷெஃபர்ட் கடுப்பாகி மனசுக்குள்ள நான் இவன் கோட்டையை தகர்க்கலான்னு வந்தா கடைசியில என் பேரே கொஸ்டினபிளா வந்து நிக்குதேன்ட்டு எக்ஸ்கியூஸ் கொடுங்கன்ட்டு கிளம்பிருப்பான். ஜானதன் சிரிப்பாரு. இதுக்கப்புறம் உசாப் அவன் தரப்பா ஐடியாவை கொடுப்பான். இந்த இம்பாக்ட் டயல் மூலமா நான் ஏகப்பட்ட இம்பாக்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது மூலமா நம்மளால தப்பிக்க முடியும்பா. நம்ம இதை யூஸ் பண்ணி அப்படியே வாட்டருக்குள்ள ஜம்ப் பண்ணிடலான்பா. சாஞ்சி அதெல்லாம் சரி, ஆனா பெரிய ஓட்ட விடுமே, அதுலயே தண்ணிக்குள்ள போய் மொத்தமா மூழ்கி சாக வேண்டியதான்பா. ராபின் ஆக்டோபஸ் பலூனை திரும்ப பறக்க வச்சான்பா. ஜோரோ நல்ல ஐடியா தான்பா. நாம ஃப்ளேம் அண்ட் பிரெத் டயலை யூஸ் பண்ணி அதை பெருசாக்கிடலான்பா. பட் ஆக்டோபஸ் எங்கடா போச்சுன்ட்டு எல்லாருமே கண்கலங்குவாங்க. லூஃபி எங்கிட்ட தான் இருக்குன்பா. லூஃபி கிட்ட தான் இருக்கான்னு அந்த வாத்து அப்படியே சர்க்கிள் அடிச்சு திரும்ப லூஃபி கிட்டே வரும்போது ஆமா அது எங்கிட்ட தான் இருக்குன்பா. எல்லாரும் டே எங்கடா வச்சிருக்கீன்பாங்க. பார்த்தா லூஃபி அதை பேண்ட்டுக்குள்ள இருந்து எடுப்பான். நாமி அதை ஏன்டா அதுக்குள்ள வச்சிருக்கீன்பா. லூஃபி இது நம்ம உயிரை காப்பாத்திருக்கு, அதான் அதை பாதுகாத்தன்பா. ஜோரோ அது அருவருப்பா இருக்கு மேடான்பா. லூஃபி அருவருப்பாவா ஏன்னு கேட்பான். ராபின் சிரிச்சுட்டு முதல்ல அந்த ஆக்டோபஸ்க்கு காத்தடிக்கலாமான்பா. உசாப் அது சரிதான்ட்டு இப்பதான் ஃப்ளேம் டயலை தேடுவான். லூஃபி இதை வச்சு நான் கிச்சன்ல விளையாண்டு இருந்தானேன்ட்டு அப்படியே கொளுத்தி விடுவான். உசாப் ஜஸ்ட் மிஸ்ல கீழே வந்துட்டு இம்பாக்ட் டயலை பயன்படுத்த வச்சிடாதேன்பா. இப்பதான் கேள்வி கேட்பான். ஆமாங்க, இப்ப இந்த இம்பாக்ட் டயலை பயன்படுத்த போறது யாருன்னு. எல்லாத்தோட லுக்கையும் பார்த்துட்டு ஏன்டா அப்படி பாக்குறீங்கன்பா. எல்லாரும் ஒரே முடிவா இது உசாப் போறது தானே, அப்ப உசாப் தான் இம்பாக்ட் டயலை பயன்படுத்தணும்பாங்க. உசாப் இல்லன்னு கத்துவான். ஜானதன் ஓபன் ஃபயருக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவான். ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஜெசிகா வந்துட்டு சாப்பாடு கொடுப்பா, வந்து சாப்பிடுங்கன்னு. ஜானதன் வேலையில இருக்கன்பா. ஜெசிகா அவங்க தான் நல்ல வகையா ட்ராப்ல மாட்டிக்கிட்டாங்கல்ல, அவங்களால இதுக்கப்புறம் தப்பிச்சு போக முடியாது, ஏன் கவலைப்படுறீங்க, வந்து முதல்ல நல்லா சாப்பிடுங்கன்பா. ஜானதன் அவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு மறந்துட்டேன்ட்டு அவங்க வானத்துல இருந்து வந்தாங்கன்பா. சாப்பாடு எல்லாம் செட் பண்ணியாச்சுன்பா. நாமி ஓகேன்ட்டு நாமி மேல விஷயம் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு, கீழே நீங்க ஆகிற வேலையை பாருங்கன்பா. உசாப்ப இழுத்து புடிச்சிட்டு இம்பாக்ட் டயலை யூஸ் பண்ண வைப்பானுங்க. உசாப் அது வலிக்குண்டா, நான் பண்ண விரும்பலன்பா. இந்த பாயிண்ட்ல 3, 2, 1 போது ஜானதன் ஏதோ நடக்கிற போல இருக்கேன்ட்டு திரும்பி இருப்பாரு. ஷெஃபர்ட் போர்ட்டபிள் பசுக்காவை எடுத்துட்டு வந்திருப்பான். உங்களை என் கண்ணு முன்னால தப்பிச்சு போக விட்டா அது எனக்கு தான் அவமானம். இந்த டைம் நானே என் கையில உங்க எல்லாத்தையும் மேல அனுப்புறேன்பா. அந்த பக்கம் நம்ம ஆளுங்க இம்பாக்ட் டயலை யூஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க அப்படியே மேல ஸ்லைட் ஆயிட்டு போய் பறப்பாங்க. ஜெசிகா அதை பார்த்து வாயை பொளந்திருப்பா. ஜானதன் பறக்குறாங்களேன்பா. இதை பார்த்து செஃப்ஸ் எல்லாம் பயங்கர ஷாக்கா இருப்பாங்க. மெக்காவோ நினைச்சன்பாரு. லோஃபி இந்த விஷயத்துல என்னடா பண்றதுன்ட்டு ஹோல்ஸ பாப்பான். சாப்பர் சீக்கிரம் ராபின்பா. ராபின் அவளோட கைகளை பயன்படுத்தி அப்படியே ஆக்டோபஸை விரிச்சு விட்டுருப்பா. நாமி பிரெத் டயலை யூஸ் பண்ணுவா. லோஃபி கிட்ட ஃப்ளேம் டயலை பயன்படுத்துன்பா. லோஃபியும் வந்து ஃப்ளேமை யூஸ் பண்ணுவான். பட் ஷிப் மூழ்கிட்டே இருக்க போலதான் இருக்கும். ஜோரோவும் சாஞ்சியும் திரும்ப இம்பாக்ட் டயலை யூஸ் பண்ணலான்னு பானுங்க. ஜோரோ அதை பண்ண நான் டோஃபு மாதிரி ஆயிருவேன்டான்பா. சாஞ்சி நீ இதை மட்டும் பண்ணி முடி, நான் உனக்கு டின்னருக்கு டோஃபுவே செஞ்சு தரேன்பா. சாப்பர் ஷிப் மூழ்கிட்டு இருக்குன்பா. இந்த பாயிண்ட்ல எல்லாருமே ஆக்டோபஸ் எப்படியாவது பறந்துருப்பானுங்க. ஷிப் மூழ்கிட்டே தான் வரும். உசாப் சரி நானே இம்பாக்ட் டயலை யூஸ் பண்றேன்ட்டு, ஆனா வந்து 2 பேரும் ஷோல்டருக்கு சப்போர்ட் கொடுங்கடான்பா. அவனுங்களும் சரின்பானுங்க. உசாப் கோயிங் மேரியோட வழி எனக்கான வழியும் தான்ட்டு 3, 2, 1 சாப்பர் லூஃபில பறன்பாங்க. கரெக்டா அங்க இம்பாக்ட் டயலை பயன்படுத்தவும் அப்படியே ஷிப்போட பறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்துட்டு மரைன் மெம்பர்ஸ் அதனோட ஜெயண்ட் ஆக்டோபஸா இருக்குன்பாங்க. ஜானதன் தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லியும் தப்பிச்சு போறானுங்க. அதுவும் ஹாட் ஹேர் பலூன்ல. சர்ஜென்ட் ஓபன் ஃபயர் பண்ணுங்கன்பா. ஜெசிகா பயப்படுவா. ஜானதன் ஷிப்பை சுற்றாதீங்க, பலூனை மட்டும் சுடுங்க, ஏன்னா நான் அவங்கள உயிரோட பிடிக்க விரும்புறேன்பா. அந்த பக்கம் சர்ஜென்ட் சொல்றது ஈஸியான செய்யறதான கஷ்டம்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுங்க, எல்லாம் போயிட்டே இருக்காங்கன்னா அடுத்த கட்டமா அந்த பலூனை சுடுங்கன்பா. ஷெஃபர்ட் பசுகாவோட சம கடுப்புல நிப்பான். அந்த ஸ்ட்ரா ஹேட்டை கண்டிப்பா நான் போக விட மாட்டேன்ட்டு. சர்ஜென்ட் ஃபர்ஸ்ட் வார்னிங் ஷாட் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கும் போது ஷெஃபர்ட் லூஃபியை நோக்கி சுடுறன்ட்டு அந்த பக்கம் ஓபன் ஃபயருக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்களே அங்க சுட்டுருப்பான். ஜானதன் திரும்பவும் தொலை பண்ணிட்டானான்பா. ஜெசிகா அதெல்லாம் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருப்பா. இதுக்கப்புறம் அவங்க ஓபன் சீக்கு வந்துருவாங்க. இதை பார்த்தா எல்லாரும் தகச்சு போயிருப்பாங்க. மெக்காயோ நான் அவங்க வானத்துல இருந்தா குதிச்சாங்கன்னு சொன்னேன்ல, இப்ப நம்புங்கடான்னு பாரு. லூஃபி அண்ட் சாப்பர் இந்த ஃபோர்ட்ரஸ் சூப்பரா இருக்கலான்ட்டு லூஃபி ஃபோர்ட்ரஸ் காய் போயிட்டு வரன்பா. சாஞ்சி ஜெசிகாக்கு பை சொல்லுவான். உசாப் நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கேனன் யூஸ் பண்ணாம இருக்காங்களேன்பா. ராபின் அவங்களே அந்த அலையை கட்டுப்படுத்துறதுக்காக தான் அங்க பேஸ் வச்சிருக்காங்க, அவங்களால இவ்வளவு தூரத்துக்குலாம் சுட முடியாதுன்பா. சர்ஜன் கால் பண்ணிட்டு எந்த ஒரு கேஷுவாலிட்டியும் இல்லைன்பா. ஜானதன் நல்ல வேலை தான் பாத்திருக்கீங்கன்பா. பிரேக் கம்யூனிகேட் பண்ணி சார் எனக்கு சர்ச் வாரண்ட் மட்டும் கொடுங்க, நான் போய் பிடிக்கிறேன்பா. ஜானதன் நீங்க இப்ப வரைக்குமே நல்லா தான் பண்ணீங்க, அப்புறம் உங்க ஹார்ட் ஒர்க்குக்கு தேங்க்ஸ் பாரு. ஷெஃபர்ட் வரவும் ஜானதன் பார்த்துட்டு தேங்க்ஸுங்க, உங்களால தான் அவங்க தப்பிச்சு போனாங்கன்பா. ஷெஃபர்ட் இது ஏன் தப்பு மட்டும் இல்ல, அது மொத்த பிளேமும் ஓ மேலதான். அதெல்லாம் தாண்டி இருறா உனக்கு பயங்கரமான ரிப்போர்ட் கொடுத்து இந்த ஃபோர்ட்ரஸையும் ஒன்னையும் காலி பண்றேன். நீ என்னதான் அட்மையர் அக்கேனோட லேப் டாக்கா இருந்தாலும் சரின்பா. ஜெசிகா கிட்ட போவா. அதான் ஒரு மாய் பாக்குறத பார்த்துட்டு ஜெசிகா முத்தம் கொடுக்க ஒன்னும் வரலன்ட்டு வாயிலே குத்திருப்பா. இதுக்கப்புறம் ஜானதன் கிட்ட இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரா ஹேட்ஸை தப்பிக்க விட்டீங்களேன்பா. ஜானதன் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா நம்ம பண்ண வேண்டிய வேலையை சரியா தானே செஞ்சோன்பா. ஜெசிகாவே புரியாம முழிப்பா. ஜானதன் எல்லாருமே ஒரு சேர வேலை செஞ்சோம்லான்பாரு. இப்பதான் ஜெசிகா ரியலைஸ் பண்ணுவா. ஜானதன் ஜெசிகா கிட்ட வந்துட்டு என்னதான் நம்ம அவங்க விஷயத்துல கோட்டை விட்டாலும் நம்மளோட அந்த ஃபோர்ட்ரஸ் தேவையே இல்ல,
இவங்க சண்டைக்கு போகாம பீஸ்லயே நல்லா வாழ்றாங்கன்னு சொல்லும் போதும் நம்ம ஸ்டெஃபா எல்லாரும் ஒரு சேர வேலை செஞ்சோம்ல, நம்ம பாதுகாத்த இந்த ஒரு இடத்த ஸ்ட்ரா ஹேட்ஸை தாங்கிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஹெச்கியூக்கு இப்ப இந்த இடம் எவ்வளவு தேவைங்கிறது தெரிய வந்திருக்கும்ல, இது நார்மல் ஒர்க் மட்டும் கிடையாதுலன்ட்டு என்ன நினைச்சு ப்ரௌடா இருக்கான்னு கேட்பான். ஜெசிகா இல்லாமையான்ட்டு. ஆனா இவன் தான் போய் தப்பான ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயத்துல என்ன பண்ண போறீங்க போது ஜானதனா அதெல்லாம் மேட்டரே இல்ல, அதெல்லாம் தாண்டி இவனை நானே அடிக்கலான்ட்டு தான் இருந்தேன்பா. ரெண்டு பேரும் சிரிப்பாங்க. ஜானதன் மனசுக்குள்ள ஸ்ட்ரா ஹேட்ஸ் இன்னும் எவ்வளவு தூரம் தான் போவீங்க, ஹெச்கியூல இப்ப சில பேர்த்தோட கண்ணு உங்க மேலதான் இருக்கு, நீங்க போற பாதை ஒன்னும் அவ்வளவு ஈஸியா இருந்துராதுன்னு யோசிப்பாரு. சாப்பர் பறக்கிறது சூப்பரா இருக்கு, எவ்வளவு தூரம் போவன்பா. லூஃபி ஜோரோ அங்கவும் ஜோரோ அந்த ஆக்டோபஸ் கிட்டே கேட்டுக்கன்பா. ராபின் கொஞ்ச நேரத்துக்கு இங்க அப்படியே நிம்மதியா இருக்கலான்பா, நாமி நேவி பேஸ் மட்டும் வேணாண்டான்பா. சாஞ்சி நாமி ராபின் நீங்க ரெண்டு பேர் எங்க வந்தாலும் நான் வருவேன்பா. ஜோரோ முட்டா பயன்பா. சாஞ்சி என்னடா சொன்னேன்பா, ரெண்டு பேத்துக்குள்ள முட்டிக்கும். உசாப் நான் ஹல்ல ஃபிக்ஸ் பண்றேன்ட்டு கிளம்பிடுவான். லூஃபி நான் சாப்பாட்டை பத்தியே மறந்துட்டேன், டே சாஞ்சி சாப்பாடு போடுறான்பா. இதோட எபிசோட் முடிஞ்சது. இதோட ஸ்கை ஐலாண்ட் சகாவும் முடிஞ்சது. இதோட ஃபில்லர் ஆர்க்கான G8 ஆர்க்கும் முடிஞ்சது. இந்த ஒரு ஃபில்லர் ஆர்க்கான G8 ஆர்க்ல உங்களுக்கு நம்ம க்ரூ மெம்பர்ஸை தாண்டி ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பிடிக்காத கேரக்டர் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஏன் பிடிச்சது பிடிக்கலங்கிறக்கான ரீசன்ஸை சொல்லுங்க. கடைசியா கிரேட் அட்வென்ச்சர் அட் லாங் ரிங் லாங் லேண்டுங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.